பாக்கியலட்சுமி நீங்கள் சுவாரஸ்யமான என்னன்னு பார்க்கலாம். பாக்கிய வந்து சொல்லுவாங்க, செடியா தயவு செஞ்சு இனிமேல் என்கிட்ட எதுவும் பேசாத, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், உங்ககிட்ட வாக்கு பண்ணுற அளவுக்கு என்கிட்ட இப்போ தெம்பு இல்லை, எனக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பாட்டியும் சொல்லுவாங்க, என்ன நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, உங்ககிட்ட கொஞ்சம் பேசக்கூட கூடாதா, நீ எல்லா தப்பு நீ பண்ணிட்டு இப்போ பழியெல்லாம் எங்கள் மேலே போறியா, நீ உன்னால் இனியோட வாழ்க்கை தான் கெட்டு போகுது, சுதாகர் கிட்ட ஏன் அப்படி போய் பேசுகிறேன், அவர் நம்மளோட சம்மந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் உங்கள் சம்மந்தி தான், ஆனால் அவர் ரொம்ப தப்பானவராக இருக்காரு, என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு, உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் எழிலாம் சொல்லுவாள், அம்மா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சிடமா, உன்னுடைய 2வது ஹோட்டலில் ஒன்று அவர் ஒன்றும் வாங்கலை, யாரோ வேற ஒருத்தர் வாங்கியிருக்காரா, நீ தப்பாக நினச்சிடம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல, நீங்கள் தான் எல்லாம் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க அவரை அப்படின்னு சொன்னால் கோபின்னு சொல்லுவார், இல்லை நான் அவர்கிட்ட பேசிட்டேன், தெளிவாக பேசிட்டேன், அவர் பக்கம் என்ன தப்பு இல்லை, நீ தான் எல்லாத்துக்கும் பயந்துனே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு, உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு, உங்களை நல்லா ஏமாற்றிட்டு இருக்காரு, அதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் நல்லா ஏமாறுறீங்க, அவர் வந்து ஒரு வலையை விழிச்சிட்டாரு, அதில் நான் விழுவேன்னு பார்த்தாரு, ஆனால் நீங்கள் எல்லாரும் அதை விழுந்துன்னு இருக்கீங்க, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கோபின்னு சொல்லுவாங்க, நம்ம பொண்ணு வந்து ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா, யூரோப்பில் ஹனிமூன் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த வாழ்க்கையை கெடுத்துடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் என் பொண்ணு வாழ்க்கையில கெடுக்க மாட்டேன், என்னால என் பொண்ணுக்கு எந்த இது பாதிப்பும் வராது, அதே சமயம் மற்றவங்களால அவருக்கு பாதிப்பு விட மாட்டேன்.